ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இன்ட்ரோ வீடியோவை செப்பல்ஸை காட்டுறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்களால் இன்ட்ரோ வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஈவினிங் தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனோம். எனக்கு செப்பல் எடுக்கணும், மாமாவுக்கும் செப்பல் எடுக்கணுங்கிறதுக்காக போயிருந்தோம். கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செப்பல்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த மாடலில் வேணும்னாலும் இந்த கடை எனக்கு சரியாக தெரியல, மாமாட்ட கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செப்பல் போட்டு பார்த்தேன். எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. என்னோடய காலுக்கும் இது நல்லா இருந்துச்சு. அப்போ அதையும் தாண்டி இன்னொரு நிறைய செப்பல் நான் போட்டு பார்த்தேன். எல்லாமே சூட்டாக தான் இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு செப்பல் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னு சொல்லி கடைசியில் நான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணா நிறைய செப்பல்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். மற்ற கடையாக இருந்தால் ஒரு 10 செப்பல் எடுத்து கொடுத்தாலே ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. என்னடா இவ்வளோ செப்பல் எடுத்து கொடுத்தும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு. பட் இந்த கடையில் நிறையா செப்பல் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பின்னே நான் ஒரு செப்பல் சூஸ் பண்ணேன். இந்த செப்பல் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இது நான் எடுத்தேனா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செப்பல் எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு பின்னே நிறைய செப்பல்ஸ் நான் போட்டு பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு செப்பல் பிடிச்சிருந்துச்சு, அது மாமாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு செப்பல்ஸை நான் எடுத்துட்டேன். அதுக்கு பின்னே மாமாவுக்கு செப்பல் எடுக்கணும். அதனால மேலே போங்கன்னு சொன்னாங்க. படிக்கட்டில் ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த செப்பல் எல்லாமே நல்லா இருக்குது தானே? உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு பின்னே மாமாவுக்கு செப்பல் எடுக்கிறதுக்காக நாங்கள் மேலே போனோம். மெதுவாக தான் நடந்து போனோம், படிக்கட்டு ஏறக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, ஒரு சிச்சுவேஷனால் மெதுவாக படிக்கட்டு ஏறினேன். அதுக்கு பின்னே மாமாவுக்கு செப்பல் பார்க்க ஆரம்பித்தோம். மாமாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் மாமாவோட காலுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் மேரேஜுக்கு வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுக்க சொன்னேன். பட் மாமா இது பிடிச்சிருக்கா மாமான்னு கேட்டதுக்கு மாமா சொன்னாங்க அவ்வளோவுக்கு மாமாவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சதுனால மாமா எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி டைப்பில் நீ எடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மாமா இந்த மாதிரி மாடலில் இன்னொரு செப்பல் எடுத்தாங்க. இது மாமாவுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா நான் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்காக பேண்டு, கிளிப்பு, பின் எடுக்கிறதுக்காக ஃபேன்சி கடைக்கு போயிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது அங்கே அவ்வளோவும் இல்லை. பட் இருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்தேன். கிளிப் அந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கு பின்னே நாங்கள் வாட்சு கடைக்கு போனோம். எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாமாவுக்கும் மச்சான் அவங்களுக்கும் வாட்ச் எடுத்திருந்தாங்க, ஆன்லைனில் வாங்கியிருந்தாங்க. அந்த வாட்சோட செயின் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அதுக்கு பின்னே செயின் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாமாக்காக வாங்கின வாட்ச். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லாயிருக்கு இந்த வாட்ச். இதுக்கு செயின் கட் பண்ணுறதுக்காக தான் நேற்று போனோம். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா இந்த பின்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன டைப் பின்னு. அதுக்கப்புறம் இது பெரிய டைப் பின்னு. இது பின்னு வாங்கினேன். அதுக்கு பின்னே சாரிக்கு மேட்சாக இந்த பேங்கிள் வாங்கினேன். இது நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கினேன். அதுக்கு பின்னே இயரிங் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது ஒரு 70 இருக்கும்னு நினைக்கிறேன், சம்திங் தெரியல. இது நல்லா இருந்துச்சு, வாங்கினேன். அதுக்கு பின்னே 3 பர்ஃப்யூம் வாங்கினேன். இது ஜாஸ்மின் பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் என்கிட்ட இருக்குது. பட் இந்த ஜாஸ்மின் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வாங்கினேன். ஜெட் மாமாக்காக வாங்கினது. அதுக்கு பின்னே ஃபேன்சி ஸ்டோரில் இந்த 2 கிளிப்பு வாங்கினேன், பனானா கிளிப்பு. அதுக்கு வாங்கினேன். அதுக்கு பின்னே இது பார்த்திங்கன்னா என்னோடய லெஹங்காக்கு மேட்சாக ஒன்று வாங்கினேன். இது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்காக இது வாங்கினேன். இது என் சிஸ்டருக்காக வாங்கினது. அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா இது மாமாக்காக வாங்கினது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மாமாவோட காலுக்கு இது நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். மாமாவுக்கு இது இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கினேன். பின்ன அவருக்கு சாக்ஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாங்கினோம். அதுக்கு பின்னே எனக்கு வாங்கின செப்பல் இதுதான் எனக்கு வாங்கின செப்பல். பாருங்கள், இது எனக்கு வாங்கினது. இது எனக்கு வாங்கினது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். அதுக்கு பின்னே பார்த்திங்கன்னா இது வாங்கினேன். வரும்போது இது வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன்.
இன்னும் ட்ரெஸ் எல்லாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ காட்டலை. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.